ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறோம். காய்கறி எதுவும் போடாமல் வெறும் பருப்பு மட்டும் போட்டு மசாலா அரைச்சி ஊற்றி அருமையான சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் பருப்பு வந்து குழையிற அளவுக்கு எப்படி வேக வைக்கணுமோ அந்த போல் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் 2-3 விசில்லையே நல்ல பருப்பு வந்து வெந்துடும். இப்போ வேகட்டும். சாம்பாருக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இந்த போல் ஒரு 5 போல் வரமிளகா, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கூடவே 3 தக்காளி சேர்த்துட்டு அடுத்ததாக 3 பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துருச்சு, மசாலாவையும் அரைச்சாச்சு. சரி, கொஞ்சம் தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே சும்மா ஒரு 10 போல் ஒரு 10 போல் வெந்தயமும் சேர்த்துட்டு நல்ல மணமாக இருக்கும். வெந்தயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மணம் கமன்னு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 வெங்காயமே சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். கூடவே நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். புளி, கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்து அடுத்து உப்பு. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் சாம்பார் தூள் சேர்க்கலாம் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேவைப்படாது. ஏன்னா நம்ம முதலையே மல்லி, சீரகம், மிளகாயெல்லாம் சேர்த்து அதுவுமே சாம்பாருக்கு அரைக்கிற மசாலா தான். அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா காரமெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தண்ணி மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சாம்பார் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கும். அது கொதித்து வரப்போ ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுவோம். இதில் காய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் பருப்பு, வெங்காயம் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கோம். அவ்வளோதான். இதோட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். அவ்வளோ பாருங்கள், சூப்பராக சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டு மசாலோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. மசாலா அந்த புளி ஊற்றணும் இல்லையா, அந்த பச்சை வாசம்லாம் இல்லாமல் நல்லா பருப்பு சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அப்படியே இறக்குறது தான். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. காய்கறி போடாத பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொதிக்க சாம்பாரை ஊற்றி ஆவி பறக்க சாப்பிட்டோம்னா வேறு எதுவுமே வேணாம். இது கூட சட்னி எதுவும் தேவையில்லை. வெறும் சாம்பாரை மட்டும் ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதே போல் தோசை செஞ்சிங்கனாலும் சரி, இது தொடக்கூட முடியல ஏன்னா சூடாக இருக்குது. தோசை கூட செஞ்சிங்கனாலும் சரி, நல்ல தோசை ஃபுல்லாக சாம்பாரை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஐயோ சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே சாம்பார் நீங்கள் எப்படி இட்லி தோசைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.